அண்ணா விட்டுறாதீங்க, நான் ஏதாவது பண்றேன். ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஓம் நம சிவாய. நீதான் என்னை காப்பாத்தணும். எப்படியாவது இவரை காப்பாத்து சிவனே. கையப்படி. உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றிங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நான் நல்லா இருக்கேன். நீங்கண்ணே? நீ நல்லா இருந்தேன்னா நானும் நல்லா இருப்பேன். தேங்க்ஸ் a lot. நீங்க என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. அண்ணே, இவதான் நம்ம உயிரை காப்பாத்தணும். She is so pretty. கடவுளே, ஜாபுக்காக கிளம்புனேன். முதல் நாளே லேட்டா. இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். நீங்க எங்கே கிளம்பிட்டீங்களா? அப்புறம் போகாம இங்கேயே இருப்பாங்க. ஐ நோ தட் ப்ரோ. அவங்க எங்க போறாங்க தெரிஞ்சுக்கணும்ல. உயிரை காப்பாத்திருக்காங்க ப்ரோ. லிஃப்டாவது கொடுக்கணும்ல. ஒரு விஷயம் பண்ணு, நீ உப்பு மூட்டை தூக்கிட்டு போ, சரியா? அது சரி, அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க உனக்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? அண்ணே, அவ என்ன லிஃப்ட் பண்ணிருக்கானே, உயிரை காப்பாத்திருக்கா. லிஃப்ட் கூட கொடுக்கலனா எப்படி? ஒன்னு பண்ணு, அந்த பாம்பை கூப்பிட்டு நீ ஃப்ரீ ரைட் போ, சரியா? டேய், எப்பறா நீ லிஃப்ட் கொடுப்ப? நமக்கே இப்போ லிஃப்ட் வேணும். எல்லாருக்கும் சேர்த்து நான் கேக்குறேன். இருங்க. வந்துருச்சு, கார் வந்துருச்சு. ஹாய், ஆக்சுவலி எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் வேணும். அவளுக்கு வேணும்னா லிஃப்ட் கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் பின்னாடி நடந்தே வாங்க. நாகினி முதல்ல பழி வாங்க போகும்போது அந்த முகம் அவ கண்ணுக்கு தெரியாது, இடத்த மட்டும்தான் காட்டும். நீ தான் எதிரிகளை தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்கள பழி வாங்கணும். 20 அசுரர்கள். நீ அவங்கள தேடணும், அவங்க உனக்கு கிடைக்கணும், அப்புறம் அவங்கள கொல்லணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அமிர்தம் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் யுத்தம் நடக்கும். நமக்கு அமிர்தம் கிடைக்கும், நம்ம நாடும் இந்த விஷயத்திலிருந்து விடுதலையாகும். இந்த பெருந்தொற்று நம்ம ஊரை விட்டு போயிடும். அந்த முகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ தொட்டா மட்டும்தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். சேஷநாகனியுடைய சக்தியால மட்டும்தான் அது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உனக்குள்ளதான் நாகமணியோடைய சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் அசுரன் எங்க இருக்கான்றத சொல்லும்.
அந்த இடம் தெரிஞ்சிருச்சு. அந்த இடம் தெரிஞ்சிருச்சு. அந்த தேச துரோகி இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் அந்த இடம். நீ அவனை நெருங்க நெருங்க தான் நமக்கு தேவையான தடயங்கள் எல்லாமே கிடைக்கும். சரி, இந்த இடம் எங்க இருக்கு? அது எனக்கு தெரியாது. உங்களோட கண்ணோட சக்தியில தான் அந்த இடம் தெரிஞ்சது. சேஷநாகினி கண்ணில் இருந்து வர சக்தியால தான் கல்யாணம் நடக்கிற இடம் தெரியும். கல்யாணம் நடக்கிற இடத்துல தான் அந்த அசுரன், அந்த தேச துரோகி கிடைப்பான். அப்படி 20 பேரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறமா தான் அமிர்த யுத்தம் நடக்கும். 20 பேர், 20 முகங்கள், 20 அசுரர்கள் கிடைச்சி நீங்க அவங்கள கொன்னா மட்டும்தான் அவங்களுடைய முகம் இந்த அசுரர்களுக்கு வந்துடும். இந்த 20 அசுரர்கள் தான் நம்ம நாட்டுல பெருந்தொற்றை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க நம்ம நாட்டோட எதிரிங்க. இவங்க தான் நம்ம நாட்டையே காசுக்காக வித்தவங்க. இப்போ லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்க. நம்ம இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கல. இப்போ இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். சீக்கிரமே அந்த அசுரன் யாருங்கிறதையும் நான் கண்டுபிடிப்பேன். உங்களால கண்டிப்பா முடியும். ஆயிரம் வருஷம் தவத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த உருவத்தையே எடுத்திருக்கேன். இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தேச துரோகியையும் கண்டுபிடிச்சு கண்டிப்பா நான் அழிப்பேன். இந்த நாட்டுக்காக பழி வாங்குவேன். நகரத்துல இப்போ முதல் அசுரம் மாட்டிருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா? எஸ் மேம், ப்ளீஸ். ஆக்சுவலி எங்களோட வண்டி பின்னாடி இந்த பள்ளத்தாக்குல விழுந்துருச்சு. ஸோ அவங்க தான் எங்களை காப்பாத்துனாங்க. அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க எங்க 2 பேருக்கும் இல்ல எங்க 3 பேரையும் நீங்க வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா? வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது மேம். ஸோ ப்ளீஸ். யா, ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா லிஃப்ட் கொடுக்கறேன். கம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க எவ்வளவு தூரம் தான் நடப்பீங்க? எங்களுக்கு லிஃப்ட் கிடைச்சிச்சு மேம், நீங்க வரலாம். முன்ன பின்ன தெரியாதவங்க வண்டியிலலாம் நான் ஏற மாட்டேன். நீங்க கிளம்பி போங்க, நான் பஸ்ல போய்க்கிறேன். அட வாங்க, கார்ல போலாம் ப்ளீஸ். நாங்க ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாம டிரைவரும் ஒரு பொண்ணு தான். நான் போய்க்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. சோ உங்களை விட்டுட்டு எப்படி போக முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த கார்காரர் சடனா வந்துட்டானா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுங்க. சரிங்க, நான் வரேன். தேங்க்யூ. அட நீங்களா? நான் வந்துட்டு இருக்கேன். I'll call you back later, okay? நேத்து என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன விஷயம் வெளியே யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எனக்கு கிடைக்க போற இந்த புது வேலை கிடைக்காமலேயே போயிடும். எங்க வீடு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போணுங்க. டன். என்ன இது விக்கல்? உங்களை யாரோ நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் என்ன எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஃபன்னி. நீங்க என்ன பண்றீங்க? ஏய், என்ன பண்ற நீ? விக்கல நிப்பாட்டுறேனே. இதுதான் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. உடனே விக்கல் நின்று போயிடணும். நம்ம நெருக்கமா வரணும். அவங்க கண்கள் அப்படியே ஒத்து பார்க்கணும். அப்புறம் விக்கல் போயிடும். உனக்கு விக்கல ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல எந்த ஒரு பொண்ணோட விக்கலை நிப்பாட்டவும் அவங்க கிட்ட போக கூடாது. புரியுதா? சரியான சிடுமூஞ்சியா இருப்பானோ? நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். என்னையா?